ஹலோ மக்களே! சிவா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ரித்திகாவும் நம்ம அயலியோட அம்மா ஃபோட்டோவ தூக்கி எறியும்போது, அங்க ஒரு அதிகாரி வந்து செம மாசாட்டு ரித்திகாவ அடியில வெளுத்து எடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, அர்ச்சனா பத்தின பல உண்மைகள் நம்ம அயலிக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்தில நம்ம அயலிக்கு அர்ச்சனா உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் தெரிய வருதா? நம்ம அர்ச்சனாவ தேடி கண்டுபிடிச்சாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம அயலியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் ஆகிய நான் உனக்கு எந்த திதியுமே கொடுத்தது இல்லம்மா. ஏன் உனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய தடங்கள் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. உயிரோட இல்லாதப்புறமா உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணியும் சரி அயலி நீ எதுக்குமே கவலைப்படாத. அதான் சாமியார் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. இன்னைக்கு திதி குடுக்கலன்னா என்ன வேற ஒரு நாள் அதுக்கான பரிகார பூஜைய நம்ம பண்ணிடலாம். நீ தயவு செய்து ஃபீல் பண்ணாத அயலி அப்படி சொல்லும்போது, செல்வநாயகியும் வந்துட்டு என்னது இது புதுசா இருக்கு. எதற்காக இந்த பூஜை எல்லாம் நடக்குதுன்னு குழம்பி போய் நம்ம இந்திராணி கிட்ட என்ன இந்திரா இங்க நடக்குது? யாரோட ஃபோட்டோ இது? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, நம்ம அயலியும் அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. இந்திராணியும் இல்ல அயலியோட அம்மா ஃபோட்டோ தான் அவங்க அம்மாவுக்கு இன்னைக்கு திதி குடுத்துருக்கு அப்படி சொல்லும்போது, செல்வனாகி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. யாரோட வீட்ல வந்து யாருக்கு திதி குடுக்குது? யார் இவ எல்லாம்? இவள போய் நம்ம வீட்ல இத்தன நாளு ஏத்தி வச்சிருக்கதே பெரிய தப்பு. அப்படி இருக்கும்போது இவளோட அம்மாவுக்கு நம்ம வீட்ல வச்சு எதுக்கு திதி குடுக்கணும்? அப்படி சொல்லிட்டு செல்வனாகி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்த கேட்டு வெளியில வந்த ரித்திகாவும் அப்படி பார்த்துட்டு, அயலியோட கையில அர்ச்சனாவோட ஃபோட்டோ இருக்கத பார்த்த உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகி, இவளுக்கு எல்லாம் மரியாதை குடுத்து, இந்த இடத்துல எப்படி இந்த ஃபோட்டோவ வச்சிருக்கீங்க? நாங்க இந்த ஃபோட்டோ கண்லயே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்க குடும்பத்துல வீட்லயே நாங்க இந்த ஃபோட்டோவ மாட்டுனதில்ல. அப்படிப்பட்டவள எதுக்கு நடு வீட்ல வச்சு இந்த மாதிரி திதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது செல்வனாகியும் என்ன ரித்திகா எதற்காக இப்படிலாம் செய்கிறாங்க? இதுக்கு முன்னாடியே திதி கொடுத்துருக்கா அப்படி கேட்கும்போது ரித்திகாவும் இல்லை நாங்கள் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இந்த கொலகாரியோட ஃபோட்டோவை நாங்கள் வைக்கவே கூடாது. இப்படி ஒருத்தி எங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோவே நாங்கள் வீட்டில் வச்சதில்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த அயலி இந்த வீட்டில் வந்து நடு வீட்டில் இந்த ஃபோட்டோ வைக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம அயலியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும் என்ன ரித்திகா பேசிட்டு இருக்க? இன்னைக்கு அவங்க அம்மாவோட நினைவு நாள். அதற்காக தான் அவள் ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கா. அவளை எதுக்காக மறுபடியும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகாவும் விடுற மாதிரி இல்லை. ஒழுங்கு மரியாதையா இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு அங்கே தூர போட அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது நாம அயலியும் ரித்திகா எதற்காக இப்படிலாம் செய்துட்டு இருக்க? தயவு செய்து இந்த மாதிரிலாம் செய்யாத அப்படின்னு சொன்னாலுமே அந்த ரித்திகா கேட்குற மாதிரி இல்லை. செல்வனாகிய நம்ம இந்திராணி கிட்ட இந்திராணி அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் பண்ணணும்? நீ வர வர சரியே இல்லை இந்திராணி. இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு செல்வனாயும் ரித்திகாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. உதய பெருமாளும் நம்ம ரித்திகா செல்வனாயிட்ட சரி கொஞ்ச நேரம் பொறுமையாக தான் இருங்களேன் அப்படி சொல்லும்போது செல்வனாயும் விட்டு வைக்க மாறல. என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க? இந்திராணி தான் ஏதோ தெரியாமல் பேசிட்டு இருக்கா. நீங்களும் அவளுக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்கீங்க. எப்படி வந்து இந்த வீட்டில் அவங்களோட பூஜையெல்லாம் நடத்தலாம்? அதெல்லாம் சரியான செயல் கிடையாது சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகாவும் அயல்கிட்ட இனிமே இந்த ஃபோட்டோ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என் கண்ணுலேயும் படக்கூடாது. பேசாமல் இந்த ஃபோட்டோவை தான் சொல்லிட்டு இழுத்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. நம்ம அயலி என்னதான் தடுத்தாலும் அந்த ரித்திகா கேட்குற மாதிரி இல்லை. ரித்திகாவும் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு இனிமே இது இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த ஃபோட்டோவை தூக்கி எறிகிறாங்க. என்னதான் குடும்பத்தில் உள்ளவங்க சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துடுது. அந்த சமயம் பார்த்து ஒரு அதிகாரி வராங்க. அவங்களும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னடா நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஃபோட்டோ விழுது, யாரோட ஃபோட்டோன்னு எடுத்து பார்க்குறாங்க. அது அர்ச்சனாவோட ஃபோட்டோவாக இருக்குது. அதை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம இந்திராணியும் சரி வாங்க மேடம் என்னாச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த அதிகாரியும் என்ன இந்திரா நடக்குது? இதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஃபோட்டோ எப்படி இங்கே வந்துச்சு? இந்த ஃபோட்டோவை யார் தூக்கி எறிஞ்சது அப்படி கேட்குறாங்க. இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்களும் சரின்னு அமைதியாக இருக்கும்போது இந்திராணியும் சரி வாங்க மேடம் எதுனாலும் உள்ளே வந்து பேசிக்கலாம் அப்படி சொல்லும்போது அவங்களும் கோபம் குறைஞ்ச மாதிரி இல்லை. நான் தான் கேட்குறேனே இந்த ஃபோட்டோவை யார் தூக்கி எறிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரித்திகாவும் நான் தான் தூக்கி எறிஞ்சேன் அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது அவங்களும் ரித்திகா கிட்ட வந்து எதற்காக இந்த ஃபோட்டோவை தேவையில்லாமல் இப்படி தூக்கி எறிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ரித்திகாவும் ஆமாம் இந்த கொலகாரி ஃபோட்டோவை பின்ன தூக்கி எறியாமல் வீட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசும்போது அந்த அதிகாரி செம மாசாட்டு ரித்திகாவோட கன்னத்தில் ஒரு அடி வெளுத்து
எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன தைரியம் இருந்தா இந்த ஃபோட்டோவ தூக்கி எறிஞ்சது மட்டும் இல்லாம இந்த மேடம அப்படியே கொலைகாரின்னு சொல்லுவேன். நீ பாத்தியா இவங்க கொலைகாரின்னு சொல்லிட்டு, அவங்க எவ்வளோ பெரிய ஆஃபீசர் தெரியுமா? எவ்வளோ பெரிய பல வேலைகள் எல்லாம் செய்திருக்காங்க தெரியுமா? இவங்கள போய் இப்படியெல்லாம் சொல்றியே அப்படி சொல்லிட்டு ரித்திகாவ சரியா வெளுத்தெடுக்குறாங்க. ரித்திகா அந்த இடத்துலயே அவமானப்பட்டு நிக்கிறாங்க. செல்வநாயகியும் என்னடா தன்னோட மருமகள இவங்க வந்து அடிச்சுட்டாங்களே! எவ்வளோ தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு பேச வரும்போது, சரி இத பேசினா இப்ப இந்திராணி எல்லாமே சேர்ந்து நம்மள தான் ஏதாவது சமாதானப்படுத்துருவாங்க. பொறுமையா இருப்போம்ன்னு சொல்லி யாரா இருக்கோன்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அந்த அதிகாரியும் நம்ம இந்திராணி கிட்ட வந்து அந்த அதிகாரி இந்திராணி கிட்ட வந்து, "இந்திராணி இந்த பொண்ணு செய்தது சரியான செயலே கிடையாது. இவங்கலாம் எவ்வளோ பெரிய ஆஃபீசர் தெரியுமா? உன்னோட அப்பா, நாங்க எல்லாருமே இருக்கும்போது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் எல்லாத்தையுமே இவங்க அசால்ட்டா சமாளிச்சிருக்காங்க தெரியுமா? அவங்கள போய் இவ இப்படிலாம் சொல்றாளே! இது சரியே கிடையாது." அப்படி சொல்லும்போது, நம்ம இந்திராணியும், "சரி மேடம் வாங்க, உள்ள வாங்க. எதுனாலும் பொறுமையா பேசிக்கலாம்னு" சொல்லி அந்த அதிகாரிய வீட்டுக்குள்ள விடுறாங்க. அப்படி நடந்த சம்பவத்த பார்த்த உடனே நான் அந்த அதிகாரியும் ரித்திகாவுக்கு மேல ஒரு வெறுப்பாவே இருக்காங்க. சரி, இது எதற்காக இந்த ஃபோட்டோ இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இந்திராணியும் இந்த அயலி தான் அவங்களோட பொண்ணு அப்படி சொல்றாங்க. அத கேட்டு அந்த அதிகாரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது அயலி தான் இவளோட பொண்ணா? சரின்னு சொல்லிட்டு அயலிய பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் அந்த இடத்துல நிக்கும்போது அதிகாரி அவங்க அம்மாவ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அயலிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம அம்மாவ பத்தி ஒருத்தங்க பெருமையா பேசுறாங்களே அப்படி சொல்லிட்டு யோசிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி, இவங்கள்ட்ட நம்ம அம்மாவ பத்தி ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயிலையும் அதில் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அதிகாரியும் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணி கிட்ட உங்க அப்பா நாங்க எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இருப்போம். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல மீடியால நிறைய நியூஸ்கள் வந்திருக்கும். ஆனா அதை எல்லாத்தையுமே நம்ப முடியாது. அந்த வர்மாவோட ஆட்டத்தை அடக்குனது இவங்க தான். அப்படிப்பட்ட ஆபீசரை இன்னைக்கு இவ கொலகாரின்னு சொல்லும்போது எனக்கு பார்க்கும்போது எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு தெரியுமா? ரித்திகாவை பார்த்து இனிமே இவங்கள ஏதாவது சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணி அவங்கள சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அதே சமயத்துல நம்ம அயலிய பார்த்து அந்த அதிகாரியும் அப்படியே சந்தோஷப்பட்டு, "நீ அர்ச்சனாவோட பொண்ணா? சரி, நீ இப்ப என்ன பண்றம்மா?" அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அயலியும் ஏதோ ஒரு ஸ்கூல் டீச்சர் மாரி அதுல ஆக்டிங் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம அயலிய பார்த்து, நம்ம அந்த அதிகாரிக்கே புரிய ஆரம்பிக்குது. இந்த அயலிய நம்ம எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! கண்டிப்பா இவ எல்லாம் இந்த ஸ்கூல் டீச்சரா இருக்க வாய்ப்பே இல்ல. இவளும் ஏதோ ஒரு அதிகாரி இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல செல்வநாயகியும் நம்ம ரித்திகா கிட்ட, "சரி ரித்திகா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. இங்க என்ன நடக்குதுதான் பார்ப்போமே. இந்திராணி வேற அவங்கள மேடம் சொல்றா. அவங்க பெரிய பொசிஷன்ல உள்ளவங்க. அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்து என்ன நடக்குதுன்னு கேட்கலான்னு" சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த அதிகாரி நம்ம அயலி கிட்ட வந்து, "இதுவரைக்கும் அர்ச்சனா பத்தின ரிப்போர்ட் எதுவுமே கிடைக்கல. ஒரு சமயம் அவங்க உயிரோட இருக்கக்கூட வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க." அத கேட்ட அயலியும் தன் அம்மாவ கண்டுபிடிக்கக்கூடிய களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம்.